பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இந்த நாளிலும் கூட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதனால் இந்த நாளில் கிறிஸ்மஸ் செய்தி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் தாமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் வண்டர்ஃபுல் குட் நியூஸ் இல்லைங்களா? தேவாதி தேவன் வானத்தை பூமி படைத்தவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அது ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு தான் அவர் பேரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இஸ் அ வண்டர்ஃபுல் காட். அவர் பேரே ஒரு அதிசயங்க. அதனால் இந்த அதிசயமான தேவன், அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். ஏன்னா கடவுள் இந்த பூமியில் மனுஷன் அவதாரம் எடுக்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுங்க, ஒரு வண்டர்ஃபுல் திங்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் என்னென்னா, எதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? ஸோ வை காட் ஹேஸ் டு கம் டு திஸ் எர்த்? எதுக்குங்க தேவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? அதுவும் மனிதனாக வர வேண்டும். தேவன் இருக்கிற பொசிஷன், அவருடைய பதவி, அவருடைய சிங்காசனம், அவருடைய மகிமை, பிதாவுக்கிட்ட இருக்கிற அவருடைய கனம், பிதாவினுடைய அன்பு, அப்புறம் ஏசப்பா பரலோகத்தில் எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் உடையவர். இஸ் ஆல்மைட்டி காட். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்பேர் பெற்ற தேவன் இந்த உலகத்துக்கு ஏன் வர வேண்டும் என்பது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது பிரியமானே. ஸோ கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது நாம் என்ன செய்வோங்கிறாங்க, டிசம்பர் கிட்ட வந்தாலே புது துணி வாங்கணும், வீட்டில் பெயிண்ட் பண்ணணும், வீட்டில் இந்த காரியம் எல்லா காரியங்களும் நம்ம செய்யலாம், நல்லது தான். பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிறிஸ்மஸ்? இந்த கிறிஸ்மஸுடைய நோக்கம் என்ன? அதனுடைய what is the greatest purpose of God coming to this earth? தேவன் இந்த உலகத்தில் ஒரு பெரிதான நோக்கம். அதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 19 and verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். The Son of Man came to seek and to save that which was lost. அப்போது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? ஸோ நம்ம ஐசியாவில் அப்போ நான் சொன்னேன், அவர் அதிசயமானவர். ஐசியா சாப்டர் 9 and verse 6ல் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவள் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஸோ இயேசு என்றால் என்ன? அவர் அதிசயமானவர். இஸ் அ வண்டர்ஃபுல் காட், ஆலோசனை கர்த்தர். அவர் gives counsel, வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஸோ இவ்வளோ பெரிய தேவன் நமக்காக ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாம் தியானிக்கும்போது உண்மையாகவே வேதம் சொல்லுது, he came to seek that which was lost. தேட வந்தார்களாம். யாரை தேட வந்தார்? உன்னையும் என்னையும் தேட வந்தாருங்க ஏசப்பா. ஏன் நம்ம வாழ்க்கை என்னாச்சு? we were lost. இந்த உலகத்தில் நம்ம காணாமல் போயிருந்தோம், ஒரு காணாமல் போன ஆடு போல் இருந்தோம், எல்லாம் எழுந்து போன நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கிற நம்மை அவர் தேடி வந்தார். பிரியமானே, அதுவே ஒரு பெரிய அன்பு. அநேகர் தேவனை தேடி போகிறாங்க. கடவுள் எங்கேயா இருக்கிறாரு? இந்த மலையில் இருப்பாரோ அல்லது அங்கே இருப்பாரோ? ஜனங்க தேடுறாங்க. ஆனால் உன்னை தேடி வந்த தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை தேடி வந்தார். ஏன்? நீ எதெல்லாம் இழந்து போனியோ அதெல்லாம் மறுபடியும் கொடுப்பதற்காக. பிரியமானே, இந்த கிறிஸ்மஸ் மெசேஜில் நீங்கள் எதை இழந்து போனிட்டீங்களோ விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் இழந்து பார்ப்போம். நீங்கள் கேட்கலாம், பிரதர் நான் என்ன இழந்துட்டேன் பிரதர், வாட் டிட் ஐ லூஸ்? நம்ம என்ன இழந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில்? முதலாவது, தேவன் மனிதனோடு கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப். மேன் லாஸ் த ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க இல்லைங்களா? ஆதாம் ஏவால கடவுள் மனுஷனை படைக்கும்போது எதுக்காக படைத்தார்? அவருடைய ரூபத்தில் கடவுளுடைய சாயலில் மனுஷனை படைத்து, நீ என் புள்ளப்பா, நான் உன்னை அப்பப்போ சந்திப்பேன் அன்ட்டு ஏதேன் தோட்டத்தில் அவ்வப்போது கடவுள் உலாவினார், மனுஷங்கிட்ட பேசினாருங்க ஏசப்பா. ஆனால் மனுஷன் பண்ண பாவத்தினால தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு மனிதன் இழந்துட்டான்.
அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு பாருங்கள். அப்போது ஆண்டவர் பார்த்தாரு, எப்படியாவது மீண்டும் இந்த மனிதனோடு கூட நான் உறவு வைக்க வேண்டும், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு அப்பா பிள்ளை பிரிஞ்சிட்டாக்கா எப்படி எவ்வளோ நோவு இல்லைங்களா? அதே மாதிரி தான் தேவாதி தேவன் மனிதர்களாக நம்மை இழந்துட்டார். அவரை இழந்துட்டாங்க. சொல்லணும்னா நம்ம இழந்துட்டோம். பாவத்தினால மனுஷன் இழந்துட்டான். நீங்கள் கேட்கல, என்ன பிரதர் மனுஷன் இழந்துட்டான்? ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொடுத்த மகிமை இழந்துட்டான். அப்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு மகிமை கொடுத்துருந்தார். ஃபுல்லாக க்ளோரியாக இருக்கும் மனுஷன் மேலே. ஆதாமை படைக்கும்போது அப்படி ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி இருக்கும். ஆண்டவர் கொடுத்து ரோமர் 3:23 சொல்லுது, ஆல் ஹவ் sinned and come short of the glory of God. கடவுள் கொடுத்த மகிமையை மனிதன் இழந்து போனான். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, நான் திரும்ப அந்த மகிமையை என் பிள்ளைக்கு கொடுக்கணும்ப்பா, நான் என் பிள்ளைக்கு கொடுக்கணும். பாருங்கள், மீண்டும் ஒரு வசனம் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? why he came to this world. பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென். பார்த்தீங்களா, ஏன் வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு? ஏதோ நம்ம கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா நம்ம பலகாரம் சமைச்சு நல்லா சாப்பிட்றதுக்காகவா? சாப்பிட்றது நல்லது, அதுக்கு இல்லைங்க. மெயின் பர்பஸ் என்ன என்றால், நமக்காக அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். இங்கிலீஷில் வருது, he gave his life as a ransom for many. பாருங்களேன், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும். தேசம் எப்படி வந்தார் அந்த உலகத்துக்கு? ஒரு மீட்கும் பொருளாக. பிரியமானே, இப்போ பாருங்கள், உதாரணமாக நமக்கு ஒரு பெரிய பணக்கார இருக்கிறான்னு யோசிச்சுக்கோங்களேன். அந்த பணக்காரனுக்கு ஒரே பிள்ளை இருக்கிறான்னு யோசிச்சுக்கோங்க. திடீர்னு யாரும் அந்த பையனை பிடிச்சின்னு போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இவனுக்கு இவ்வளோ ரேன்சம் கொடுங்க, இவ்வளோ லட்சம் கொடுத்தா தான் அந்த பிள்ளையை நான் கொடுப்பேன் அப்படின் போது அந்த அப்பா என்ன பண்ணுவாருங்க, எப்பா பணமா, நான் என் பிள்ளைக்காக நான் கொடுக்குறேன், அப்படி எவ்வளோ லட்சம் இருந்தாலும் சரி, அப்படி நான் கொடுத்துட்றேன், எங்கேக்கிறேன் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு வர மாதிரி அங்கே பிதாவாகிய தேவன் அவருக்கு இருந்த ஒரே சொத்து சொல்லனாக்கா, அவருக்கு இருந்தது ரொம்ப டியரஸ்ட் திங் ஆர் த மோஸ்ட்டு என்ன சொல்கிறதுங்க, பிள்ளைய. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கூட 2 பிள்ளை இருக்குதுன்னா ஒரு பிள்ளைய கொடுங்க பிரதர்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ பணம் கேட்டால் கொடுப்பாங்க. அப்போது இந்த யோவான் 3:13 இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்றால், காட்ஸ் லவ் was manifested in the flesh. பாருங்கள், யோவான் 3:16 சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போது ஏசப்பாவை எதுக்காக அங்கே உலகத்துக்கு கொடுத்தாருன்னா ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டாராம். அப்போது ஏன் அப்படின்னா, பிதாவாக தேவன் இந்த நம்ம நேசித்ததுனால அவருக்கு இருக்கிற ஒரே குமாரனா இயேசுவை கொடுத்தார். எதுக்காக கொடுத்தாரு? ஜீவனை கொடுக்க வந்தாராம் ஏசப்பா. சிலுவையில் ஜீவனை கொடுக்க வந்தார். ஓ பிரியமானே, வாட் அ கிரேட் காட் வி சர்வ். ஹி லவ்ஸ் அஸ் ஸோ மச். ஹி இஸ் ஸோ குட். அவர் எவ்வளோ நல்லவர். கிறிஸ்மஸுடைய மெசேஜ் என்ன? he gave his life for you. உனக்காக ஜீவனை கொடுக்க வந்தாருங்களாம். எதுக்காக ஏசப்பா வந்தார்? நீ எதெல்லாம் இழந்து போனியோ அதை திரும்ப உனக்கு கொடுக்க வந்தார். எதை இழந்துட்டாங்க? மனுஷன் தேவனோடு கூட இருக்கிற உறவு இழந்தான். மனுஷன் தேவன் கொடுத்த அந்த சமாதானத்தை இழந்தான். வேதம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன் ஏசப்பா. அப்போ ஏசப்பா எதுக்கு வந்தாரா? நம்ம இழந்து போன சமாதானம், இந்த உலகம் பணம் கொடுக்காத சமாதானத்தை, பணம் கொடுக்காத சந்தோஷத்தை ஏசப்பா சொல்கிறாரு, நான் சந்தோஷத்தை கொடுக்க வந்தேன், நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்க வந்தேன். அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உனக்கு அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுக்க வந்தார், தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். எதெல்லாம் ஆதாம் இழந்துட்டாலும் அந்த ஏதேன் தோட்டத்தில் தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக பலத்தையும் தெய்வீக மகிமையும் தெய்வீக வல்லமையும் தெய்வீக அதிகாரத்தை அங்கே கொடுக்க வந்தாருங்க ஏசப்பா. ஸோ வாட் அ கிரேட் பர்பஸ் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்மஸுடைய நோக்கம் என்ன? அங்கே தேவாதி தேவன் இந்த பூமியில் மனிதனாக பிறக்க வேண்டியது அவசியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்தார். பிறகு பார்த்தோம், அவர் தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அவருடைய ஜீவனை மீட்கும் பொருளாக நம்ம மீட்டுக்கொள்ள, பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மரண கட்டுகள் இருந்தோம், பாதாளத்தில் இருந்தோம், பயங்கரமான சத்துருடைய பிடியில் இருந்தோம், நம்மை மீட்டுக்கொள்ள
ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் தன்னையே மீட்கும் பொருளாக அவர் ரத்தத்தை கொடுக்க வந்தார். பெரியம்மாலே நிறைய பேர் பிறக்கும் போதோ வாழ தான் பிறக்க வந்தான்னு சொல்லி எவ்வளோ நினைக்கிறாங்க, எவ்வளோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உனக்காக மரிக்க வந்தாருங்க இயேசு கிறிஸ்து. மரித்து மரணத்து 3ஆம் நாள் உயிரோடு ஏந்தார். பெரியம்மாலே த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ் இஸ் ஸோ கிளியர். இட் ஷோஸ் த லவ் ஆஃப் காட். இட் ஷோஸ் காட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் அஸ். தேவன் காட்டின அன்பை எடுத்து காட்டுகிறது கிறிஸ்மஸ். தேவனுடைய கிருபையை எடுத்து காட்டுகிறது கிறிஸ்மஸ். தேவன் இழந்து போன மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக. பாருங்கள், மனுஷன் வேற என்ன இழந்து போனால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். பாருங்களேன், மனுஷனை படைச்ச நோக்கம் என்ன தெரியுமா? He has to rule this earth. இந்த உலகத்தை எப்படி தேவன் பரலோகத்தை ஆளுகை செய்கிறாரோ, இந்த பூமியை மனுஷன் கையில் கொடுத்துட்டு நீ தான்ப்பா இந்த பூமியை ஆளுகை பண்ணோம், இந்த பூமிக்கு உன்னை ராஜாவாக வைக்கிறேன், என் புள்ள நீ ஆளுகை பண்ணோன்னு வச்சார். ஆனால் மனுஷன் பண்ண தவறு, அந்த ஆளுகை இழந்து போய் அடிமையாக மாறி போனான். மனுஷன் தேவன் கொடுத்த அந்த வல்லமை இழந்து போனான், தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்து போனான். ஆண்டவர் பார்த்தாரு, வா என்னுடைய ஜீவனையே நான் கொடுக்குறேன், நீ இழந்து போன வல்லமை அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, ரோமன்ஸ் சாப்டர் 5, தேங்க்யூ ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஸோ எதற்காக இயேசப்பா அந்த உலகத்துக்கு வந்தார்களாம்? ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்ய முடியும். ஒரு மரணம், ஒரு ஆதாம் மூலயமா அந்த உலகத்துக்கு பெரிய ஒரு மரணம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸுடைய நியூஸ் என்னங்க? நாம் ஜீவனடைந்து ஆள போகிறோம். 1000 வருஷம் தேவனோட ஆளுகை செய்ய போகிறோம். இந்த பூமியில் 1000 வருஷம் நாம் ஆளுகை உண்டு. தேவனோட நித்திய காலமாக நம்மை ராஜாக்களை மாசல்லமாக வச்சு தேவாதி தேவனோடு நம்மை வாசம் பண்ண ஆண்டருக்கு என்ன ஆசை தெரியுங்களா? நமக்குள்ளவே வாசம். ஸோ கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போதும் காட் கம்மிங் அண்ட் டுவெல்லிங் அமங் அஸ். பாருங்கள், தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். நம்ம இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். ஸோ இயேசு எதற்காக வந்தாருங்க? பாவத்தில் இருக்கிற மனுஷனை ரட்சிக்க வந்தார், மீட்க வந்தார், மீட்கும் பொருளாக மாறினார். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்களோ இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் கேளுங்க, ஏசப்பா நான் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து, நான் ஆதாமுக்குள்ளே இதெல்லாம் இழந்துட்டேனோ அதை இயேசு கிறிஸ்து மூலமாக திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் தேவனுடைய மகிமையும் தேவன் கொடுக்குற சகல கிஃப்ட்டு இயேசு கிறிஸ்துவானவர். ஏசப்பா என்பது ஒரு பேக்கேஜ் மாதிரிங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். ஓ பிரியமானே, வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ். ஸோ த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ் இஸ் சிம்பிள். கிரைஸ்ட் கேம் டு சீக் அண்ட் டு சேவ் தட் விச் வாஸ் லாஸ்ட். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போனாலும் மேய்ப்பன் தேடி வரார். அந்த தேடி வந்து அந்த ஆட்டை தூக்கி தோல் மேலே, அதுபோல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம். மனம் திரும்புங்க. அதனால் இந்த புது வருஷத்தை நம்ம இந்த கிட்ட வரப்போகிறோம். கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. ஸோ லெட் அஸ் எக்ஸாமின் அவர் லைஃப்ஸ் அண்ட் கான்சக்ரேட் அண்ட் கிவ் அவர் லைஃப் டு காட். ஆண்டவருக்கு நம்ம ஜீவனை ஒப்பு கொடுக்கும் போதோ உண்மையாகவே எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். இன்றைக்கி இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் இன்றைக்கும் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, இன்று நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் விருதில் பிறந்திருக்கிறார். அப்போது இன்று பிறந்தார் இயேசு. எத்தனை பேர் இந்த மெசேஜ் கேட்குறீங்களோ, உங்கள் உள்ளத்தில் ஏசப்பா இன்றைக்கி பிறக்குவார் என்று சொன்னார். உங்கள் உள்ளத்தில் ஏசப்பா அக்செப்ட் பண்ணி, ஆமாம் ஏசப்பா நீங்கள் எனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்னை மீட்டுக்கொள்ள தான் நீங்கள் சிலுவையில் பலியானீங்க, எனக்காகத்தான் நீங்கள் ரத்தத்தை சிந்திங்க, எனக்காகவே உயிரோடு ஏச்சிங்களே, அந்த கிறிஸ்மஸ் மெசேஜை நான்
பெற்றுக்கொள்கிறேன். நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளட்டும். தேவனுடைய ஜீவனை நான் இழந்து போனேன். யோவான் 10:10 வாசிக்கிறோம், நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன் கொடுத்த ஜீவனை இழந்து போன மனுஷனுக்கு அவருடைய ஜீவன் கொடுக்கிறார் ஆண்டவர். அவருடைய நாசிலே சுவாசத்தை ஊதி மனுஷனுக்கு ஜீவாத்மா கொடுத்தார். கிறிஸ்மஸ் நாட்களில் பிதாவாகிய தேவன் நமக்கோடு கூட சொல்லுகிற காரியம், அங்கே நான் என்னுடைய குமாரனா இயேசு உனக்காக மீட்கும் பொருளாக கொடுத்துட்டேனே, அப்போ நீ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவன் கொடுத்த குமாரனா இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தமான கிறிஸ்மஸாக இன்றைக்கு மாறும். அத்தரா இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, அப்போது நீங்கள் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு கொடுக்க வந்தார் இயேசப்பா. ரட்சிப்பு இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ரோமர் 9 நம்ம வாசிக்கிறோம், உன்னுடைய வாயினால் நீ ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். So you will be saved when you believe Christ. பிரியமானவர்களே, the message of Christmas is so simple that God may bless you. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அநேகர் ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார் என்பதை உணர்ந்து கொண்டு அதை அறிக்கையிட்டு, ஏசப்பா எனக்காக இது வந்தார், என்னை நான் தேட வந்தார், என்னை ரட்சிக்க வந்தார், என்னை காப்பாற்ற வந்தார், என்னை மீட்க வந்தார், அவர் ஜீவனை கொடுக்க வந்தாருங்க, தேட வந்தார். அந்த இழந்து போனதெல்லாம் மீண்டும் கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. இழந்து போன ரட்சிப்பு, இழந்து போன அந்த சமாதானம், இழந்து போன வல்லமை, இழந்து போன மகிமை, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. உங்கள் இருதயத்தில் ஆண்டவரே இயேசுவே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த மெசேஜ் கேட்ட என் உள்ளத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்கள் ரத்தத்தினால் என்னோடு கூட கழுவி சுத்திகரித்து என்னை ஏசப்பா என் உள்ளத்தில் நீர் பிறக்கும்படியா வேண்டிக் கொள்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவாவின தொடுவீராக. ஆண்டவரே, லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஜீவனை கொடுக்க வந்தீர். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. God bless you all. Happy Christmas.